அன்னைக்கு வரக்கூடிய செய்தியை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாடகத்தில் கொண்டாந்து சேர்த்துருவார். அது பெரிய வந்து அவர் ஒரு விமர்சனம் பண்ணிவிடுவார். அதே பத்திரிகை படிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் படத்தினுடைய ஃபுல் கதையும் சொல்கிறேன். இந்த கதை மக்களுடைய மனசில் போய் அது பதியணும்னா ஸ்டடியாக வச்சு எடுத்தால் தான் மக்கள் மனசில் போய் பதியும். இந்த கிரெயினில் வச்சு மேலே போய் கீழே வந்து எல்லாம்னா ஷார்ட் நல்லாயிருக்கும். ஆகவே தோல்வி வந்து நான் தோல்வின்னு தோண்டு போய் படுத்துக்கிறது இல்லை. தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தோல்வி மற்ற முறை அடுத்த முறையும் வராமல் பார்த்துக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து வெற்றியை பெற முடிஞ்சது. ரஜினிக்கு பப்ளிக் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆடியன்ஸும் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் ரஜினி முத ஆர்டிஸ்டோட அனிமேஷன் எடுத்த பெருமையும் நமக்கு கிடைக்கும். ஆகவே அது மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கன்ட்டு அப்புறம் வைரம் சாரை கூப்பிட்டு அந்த ஒரு கதையிலேயே ஒரு தீம் இருக்கிற மாதிரி ஒரு பண்ணி உங்களை விடுறதுக்காக வரல, உங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. ஏவிஎம்மை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சார். எத்தனை ஹிந்தி படம் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளவு பிளான் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒர்க் பண்ணும்போது இந்த சினிமாவில் வந்து ஒரு படம் முடிஞ்சு போச்சுன்னா அதோட அந்த டெக்னீஷியன்ஸு அடுத்த படம் வந்தால் தான் வேலை, இல்லாட்டா இல்லை. தொடர்ந்து எங்கிட்ட படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சார் அதுக்கப்புறம் ஏவிஎம் தயாரிப்பில் அந்த ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்து நிஜ கேரக்டர்ஸோட அந்த அனிமேஷன் இணைந்து உருவாக்குன ஒரு படம் ராஜா சின்ன ரோஜா. அப்படி இந்த குழந்தைங்களோட பாடுற அந்த பாட்டு, அந்த கிரியேட்டிவ் வந்தது எப்படி சார்? அது வந்து அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி விரும்பினதே சரவணன் சார். ரஜினிக்கு பப்ளிக் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆடியன்ஸும் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் ரஜினி அந்த ரஜினியுடைய சீனில் தலையை தூக்கி போடுறது, கண்ணாடி தூக்கி போடுறது எல்லாம் அந்த பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகவே ரஜினியினுடைய ஆடியன்ஸில் குழந்தைகளும் நிறைய. இந்த குழந்தைகளையெல்லாம் வச்சு நம்ம ஒரு படம் எடுத்தால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. அதை பஞ்சனைகிட்ட சொல்லி இந்த மாதிரி குழந்தைகளை ரஜினியை வச்சு எடுக்கிற ஒரு முக்கியமான கதையை தயார் பண்ணிங்கன்னா அந்த கதையை வச்சு எடுக்கும்போது மக்களிடத்தில் ஆதரவு வர மாதிரி குழந்தைகளையும் நமக்கு ஒரு ஆதரவு வரும் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சனை சரி பண்ணிவிடுவோம் சார்னு சொல்லிட்டு கதையை உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணார். அது ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்ட பிறகு சரவண சார் இப்போ குழந்தைகளுக்காக இந்த படம் கதைன்னு பண்ணியிருக்கோம். அதில் குழந்தைகளுக்காக ஒரு ஐட்டம் ஒரு சாங் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த சாங்கில் இப்போ குழந்தைகளெல்லாம் விரும்பி பார்க்குறது இந்த அனிமேஷனை பார்க்குறதுக்கு விரும்பி. பல குழந்தைகள் சாப்பாடு சாப்பிடும்போது கூட அனிமேஷனை பார்த்துக்கிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுது. அன்றைக்கி தாலாட்டு பாடி தாய்மார்கள் சாப்பாடு ஊட்டினாங்க. இன்றைக்கி அனிமேஷன் போட்டு தான் குழந்தைகள் சாப்பிடுது. ஆகவே அந்த அனிமேஷனையும் ரஜினியும் குழந்தைங்களையும் வச்சு ஒரு சாங் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். முத ஆர்டிஸ்டோட அனிமேஷன் எடுத்த பெருமையும் நமக்கு கிடைக்கும். ஆகவே அது மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கன்ட்டு அப்புறம் வைரம் சாரை கூப்பிட்டு அந்த ஒரு கதையிலேயே ஒரு தீம் இருக்கிற மாதிரி ஒரு பண்ணி நன்மை வந்தால் நன்மை விளையும், தீமை வந்தால் தீமை விளையுங்கிற மாதிரி சப்ஜெக்ட் பண்ணி அது பண்ணி எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டோம். பூஜை அன்னைக்கு ஒரு இவர் சரவணன் சார் கூப்பிட்டு நான் பாம்பேயில் பேசிட்டேன். ராம்குமார்னு ஒருத்தவங்க அந்த அனிமேஷன்லேயே இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 இருக்கார். அவரோட பேசி பண்ணிக்கணும். ஆகவே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அவருக்கு எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆகவே இந்த பூஜை முடிஞ்ச உடனே மத்தியானம் 2 மணிக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட சொல்கிறேன். நீங்கள் போய் ராம்குமாரோட பேசிவிட்டு அதை எப்படி பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. சொன்னால் 2 மணிக்கு நான் புறப்பட்டு போய் பாம்பேயில் ராம்குமார் சார் சந்தித்தேன்.
அவர் நான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மலைச்சி போய் உட்கார்ந்தார். என்ன சார்னு இங்கே கேட்டு பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல, அவ்வளவு வேலைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபுல் சாங் நான் அனிமேஷன் பண்ணுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை சார், ரொம்ப கஷ்டம் சார், என்னை விட்டுடுங்கன்னாரு. உங்களை விடுறதுக்காக வரல, உங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்காங்க. ஏவிஎம்மை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சார், எத்தனை ஹிந்தி படம் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளவு பிளான் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையில் படம் பூஜை, 2 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பிளானிங்காக இருக்கோம். காலையில் பூஜை போட்டுட்டு மத்தியானம் 2 மணிக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே உங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் இப்போ வந்திருக்கேன். நான் போய் இந்த 10 நாளில் கொடுங்க, ஒரு வாரத்தில் கொடுங்க நான் உங்களை கேட்க போகிறதில்ல. 3 மாதம் டைம் எடுத்துக்கேன். 3 மாதத்தில் நாங்கள் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். முதல் ஷூட்டிங் நான் அதை வச்சுக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு எடுத்த பிறகு அதுக்கு அனிமேஷன் என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அங்கே பிக்சரைஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி, உங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் எங்களுக்கு துணையாக அனுப்புங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் சொன்னோம்னா அவர் முடியாதுன்னு சொல்கிறது அவர் சொல்லட்டும். அதுமாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அனுப்புங்க, நான் படம் எடுத்து அனுப்புகிறேன், 3 மாதம் கழித்து எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னோடனே யோசிச்சார். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சார், நாங்கள் சொன்னபடி நடந்துக்குவோம், அவை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சோம். அதேமாதிரி ஷூட்டிங் ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிச்சார். அவரை வச்சுக்கிட்டு அங்கே ரஜினி சாருக்கும் கௌதமிக்கும் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க யானை எங்கே இருக்குது, யானை இல்லை, இங்கே யானை வரும் அனிமேஷனில். அவை புலியரக்க வந்து தவந்து காட்டுவாங்க யானை மாதிரி. இந்த யானைக்கு காலில் முள் குத்திருச்சு, யானை படுத்துருச்சு, அது குழந்தை போய் அந்த முள்ளை எடுக்குது, அதை கட்டுது. இப்படி புலியூர் சுவராஜாவை யானையாக வச்சு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு நடித்து காட்டி அவங்க மனசில் பதிய வச்சு, இங்கே யானை வருமா அப்படின்னு சொல்லி இது மாதிரி குரங்கு, இது மாதிரி ஒவ்வொரு குழந்தை மிருகங்களும் என்னென்ன செய்யுமோ அதையெல்லாம் புலியூருடைய அசிஸ்டண்ட்டும் நேச்சுரலாக நடித்து காமிச்சு அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு அந்த ஷார்ட்ஸ் எடுத்தோம். அப்புறம் அதை வந்து இந்த இடத்துல இப்படியெல்லாம் வருங்கிறது அந்த அசிஸ்டண்ட் எங்கள் கூடவே இருந்தார். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டார், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன அனிமேஷன் என்னென்னங்கிறத அவர் எல்லாம் எழுதி எல்லாம் கொண்டு போய் 3 மாதத்தில் அந்த அனிமேஷன் சாங்கை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அவர் எழுதி, இன்றைக்கி இருக்கிற கிராஃபிக்ஸ் அனிமேஷன் கிடையாது, அன்றைக்கி மேனுவல் அனிமேஷன், அத்தனையும் எழுதித்தான் பண்ணணும். அவர் அதுக்காக எழுதப்பட்ட படங்கள் ஓவியங்கள் 80,000. ஆகவே இந்த கிராஃபிக்ஸ் சிஸ்டமெல்லாம் இல்லாத காலத்திலேயே நாங்கள் இந்த சிஸ்டத்தை பண்ணோம். அது எங்களுக்கு கிடைத்த தனி பெருமை. இந்தியாவில் வித் ஆர்டிஸ்ட் அனிமேஷன் பண்ணவங்க ஏவிஎம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெருமை கிடைச்சது. அப்படி தான் அதை பண்ணோம். அதே நாங்கள் விடாமல் பல முயற்சிகளை சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அனிமேஷன் காலத்துக்கு முன்னாலேயே அந்த காலத்துக்குள்ளே போயிட்டோம், அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே இப்போவும் அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் உள்ள எங்கள் யூனிட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பெருமையோடு மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். தலைவர் வந்து உங்களோட ஒரு 24 படங்கள் தொடர்ந்து 24 படங்களை நடித்ததுக்கப்புறம் உங்கள் யூனிட்டுக்காக ஒரு சிறப்பு செய்யணுன்றதுக்காக ஒரு பாண்டியன் என்ற ஒரு படத்துக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்து உங்கள் சொந்த நிறுவனமாக விசாலம் ப்ரொடக்ஷன் அந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்து அதில் நடித்து கொடுத்த அந்த பெருமை, அந்த பாண்டியனுடைய உருவாக்கத்தை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய இந்த யூனிட்டை பற்றி சொன்னவங்களுக்கு, இந்த யூனிட்லாம் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இந்த 72 படங்களுக்கும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணும்போது இந்த சினிமாவில் வந்து ஒரு படம் முடிஞ்சு போச்சுன்னா அதோட அந்த டெக்னீஷியன்ஸு அடுத்த படம் வந்தால் தான் வேலை, இல்லாட்டா இல்லை. தொடர்ந்து எங்கிட்ட படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு படம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த யூனிட் பூரா சஃபர் ஆகும். அடுத்து எப்போ படம் வரும், என்ன வரணும், ஒன்றுமே புரியாது. இந்த பென்ஷன் உண்டு, அது உண்டு, இது உண்டுன்னா சினிமாவில் கிடையாது. ஆகவே ஒரு டைரக்டருடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னாலே அந்த யூனிட்டுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். இது ரொம்ப நாள் என் தலையில் ஒரு பாரம். இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு நமக்கு படம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த யூனிட் என்ன ஆவாங்க. ஆகவே அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என் மனசில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரஜினியோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்ச போது ரஜினிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ பேர் நம்மளோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இத்தனை படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நாளைக்கு எனக்கு படம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே வேலை இல்லாமல் போயிடும். ஆகவே அவங்களுக்கு சிரமம் அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நீ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா
அந்த படத்தை வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். சரி சார் நிச்சயமாக செய்வோம் சார், எப்படி கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இவங்களோடைய தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார், நான் பண்ணி கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டார். அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வியாபாரம் பூஜ்ஜியம், என் பையில் என்ன இருக்குங்கிறது கூட தெரியாது. ப்ரொடக்ஷனில் எல்லாம் பார்த்துக்குவாங்க, ஏவிஎம்மில் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அப்படி தான் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி சரவணன் சாரும் அவருடைய பையன் குவனும். அவங்கள்ட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ரஜினி சார் ஒத்துக்கிட்டார், எனக்காக ஒரு படம் யூனிட்டுக்காக பண்ணித்தரேன்னு. பட் அந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் பார்த்து கொடுக்கும், நல்லது வரவு செலவு போக்குவரத்து வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் வரும், அந்த லாபத்தை நாங்கள் பிரிச்சுக்கிறோம், அதே எங்களுக்கு ப்ரொடக்ஷனை நீங்கள் பார்த்து கொடுங்க சார்னு சொல்லிட்டு சரவண சார்ட்டையும் குகன்ட்டையும் வச்சேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது எங்கள் படமாக நாங்கள் பார்த்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரவண சாரும் குகன் சாரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு லாபம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த படம் பாண்டியன். அந்த படத்தில் வந்த லாபத்தை நாங்கள் அத்தனை பேரும் சமமாக பிரிச்சுக்கிட்டோம். டைரக்டர்லேருந்து கீழே இருக்கிற அசிஸ்டண்ட் வரலும் எல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டோம். அதனால தான் இன்றைக்கி உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுக்கும் கஷ்டம் இல்லாமல் எங்கள் யூனிட்டுக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத மகிழ்ச்சியோட நன்றியோட ரஜினி சாருக்கும் ஏவிஎம் சரவணன் சாருக்கும் குகனுக்கும் மகிழ்ச்சியோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆகவே இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் இது மாதிரி தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க. ஆகவே இந்த வெற்றி பெற்று வந்திருக்கிற டைரக்டர்களுக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அந்த லாபத்தில் பங்கு பெற மாதிரி வசதி கிடைக்கிற மாதிரி நான் சொல்கிற இந்த 3 விஷயம் உணவு உடை இருப்பிடத்துக்கு தொல்லை இல்லாமல் அவங்க வாழ்கிற மாதிரி அதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நினச்சா நம்மளால் பண்ண முடியுங்கிறதுக்கு என்னை உதாரணமாக எடுத்துக்கோங்க. இது என் பெருமைக்காக சொல்லலை, நம்முடைய தொழில்நுட்ப கலைஞருடைய கஷ்டத்துக்காக சொல்கிறேன். ஆகவே அவங்க எல்லாம் நல்லா ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி கூட என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் நோயினால் கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்கிறேன்னு புரியாமல் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிலைமை இருக்குது. ஆகவே அவங்கள விடுபட்டு வெளியில் அது இப்போ என் அசிஸ்டன்ட் கஷ்டப்படுறாருன்னா அது படம் இல்லாமல் இல்லை, படம் பண்ணி தயாரிப்பாளராகி கஷ்டப்படுறார். ஆகவே இது மாதிரிலாம் இருக்கிற நிலைமையை மாற்றி அவர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நம்முடைய சந்தோஷத்தில் பங்கு பெறணும், அதுக்காக இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க அப்படின்னுடைய வேண்டுகோளை மற்ற தயாரிப்பாளர்கள் டைரக்டர்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்க ஆரம்பிக்கிறேன். ஆகவே பாண்டியன் படத்துக்கு பிறகு நானும் ரஜினி சாரும் படம் பண்ணலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழல் எங்களுக்கு புரியல. ஏவிஎம் எவ்வளோ பெரிய கம்பெனி உங்களுக்கு தெரியும். 160 படங்கள் எல்லா மொழிகள்லையும் எடுத்திருக்காங்க. 60-70 வருஷமாக ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து படம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய யானையை கட்டி திணி போட்ட மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டுடியோவை நடத்திக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போதுலாம் சரி முத்துராமன் படம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ண முடியுமா, வியாபாரத்துக்கு என்ன உறுதி இருக்குது, ஆகவே படம் பண்ணுறது கஷ்டமாக இல்லை, படத்தை விற்கிறது வெளியிடுறது கஷ்டமாக இருக்குது, ஆகவே தான் யோசிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா அப்போ நாங்கள்லாம் எவ்வளோ யோசிக்கணும். அவ்வளோ பெரிய ஏவிஎம்ங்கிற அந்த எம்பளத்தை பதிச்சிருக்கிற அந்த ஸ்டுடியோ ஓனர்கள் இவ்வளோ யோசிக்கிறாங்கும்போது நாங்கள்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அது இப்போ வந்து இருக்கிற முறைகள் போக்குவரத்தெல்லாம் எவ்வளவு செலவாகும் சொல்ல முடியல. கண்டிப்பாக எல்லாம் 100 கோடி 200 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிப்போம் அப்படின்னா கொஞ்சம் லாபம் வரும், கொஞ்சம் நஷ்டம், அவ்வளோதான் போகுமே தவிர இந்த 100 கோடி நஷ்டம் 200 கோடி நஷ்டங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அது இது எங்களுக்கு ஒரு புது பழக்கமாக இருக்குது. ஆகவே எங்களால் இந்த புது படத்துக்கு எங்களை ஆளாக்கிக்க முடியல. ஆகவே வரவு செலவு தெரியாமல் நஷ்டத்துக்கு படம் எடுக்கிறோமாங்கிற ஒரு பயமும் வியாபாரம் ஆகுமாங்கிற பயமும் இந்த சூழ்நிலைகளோட படம் பண்ணுகிறதுக்கு எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஏவிஎம் ஸ்கூலில் லாபம் வருதுன்னா தான் படமே எடுப்பாங்க, பூஜையே போடுவாங்க. செட்டியார் வந்து லாபம் வந்தோம்னா போட்டு பேப்பரில் போட்டு கணக்கு பார்த்து சரி இவ்வளவு இப்படி கூட குறைய வந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவார். முடியலன்னா அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. ஆகவே மொத்தம் எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு காலை கொடுத்து சேரில் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக கீழே இறங்கி சகதியில் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. ஆகவே ஏவிஎம்மே படம் பண்ணாத போது நான் ஏன் பண்ணலைன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் அந்த தாய் வீட்டில் இருந்து வந்ததுனால அந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு
ஒதுங்கி இருக்கும். ரைட், புரியுது புரியுது சார். நிச்சயமாக லாபம் வருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நாங்களும் நிச்சயமாக படம் பண்ணுவோம். நிச்சயம். அது இந்த போட்டியில் பயந்து நாங்கள் போகல, வியாபாரம் ஆகலைங்கிற பயத்தில் போகாமல் இருக்கோம். அந்த வியாபாரம் ஆகும், தயாரிப்பாளருக்கு லாபம் வருங்கிற சூழ்நிலை வந்தால் நாங்களும் படம் பண்ணுவோம். ஆகவே இந்த போட்டிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். போட்டியை முன்னாடியே நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், இப்பவும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் வரவு செலவு நஷ்டத்தில் ப்ரொடியூசரை கொண்டு போய் மாட்டி விட நாங்கள் தயாராக இல்லை. புரியுது சார். ஆகவே ப்ரொடியூசருக்கு லாபம் வருங்கிற அந்த நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதலும் இருக்குமையானால் நிச்சயமாக நானும் படம் பண்ணுவேன், ஏவிஎம்மும் படம் பண்ணுவாங்க. ஆகவே எங்களை இவ்வளவு நாள் ஆதரித்து எங்களுக்கெல்லாம் நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி தந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், ரசிக பெருமக்கள் அவ்வளவு பேருக்கும், கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே சினிமா நஷ்டம்னு சொல்லாதீங்க, சினிமாவிலையும் லாபம் வரும், அதை முறைப்படி செஞ்சால். கண்டிப்பாக. எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் குரலை சொல்லி நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து நாணயத்தோடு இருந்தால் சினிமாவும் ஒரு வெற்றிகரமான தொழில் என்பதை அனுபவபூர்வமாக உங்கள் உறுதியிலே வைக்கிறேன். ஆகவே தயவு செய்து இது வெற்றி பெற வேண்டுமானால் அவ்வளவு பேரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு ஒன்றாக உட்கார்ந்து பேசி எப்படி லாபத்தை உண்டாக்கலாம் என்பதற்கு திட்டமிடுங்கள். அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். நன்றி சார். இவ்வளோ பல விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து தலைவரை பற்றி, அவரோட அனுபவம் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிங்க. நம்ம ரசிகர்களுக்காக பார்த்து கொண்டு மகிழ்கிறாங்க. நான் தலைவர் வச்சு 25 படங்கள், அதில் கிட்டத்தட்ட 12-11 படங்கள் வந்து ரீமேக் படங்கள், எல்லாமே பெரும்பாலான வெற்றி படங்களை ஷூர் ஷாட் ஹிட்ன்ற மாதிரி ஒரு வெற்றிகள் கொடுத்து எங்களுக்கெல்லாம் அந்த பீரியடில் கொண்டாட வச்ச எங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. இருந்தாலும் எங்கள் தலைவரோட ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் V4U மீடியா சார்பில் நீங்கள் இதே போல் என்றும் ஆரோக்கியத்துடன் உடல்நலமும் நீடூழி வாழ இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து பேட்டி எடுத்திருக்க V4U குழுவுக்கும், உங்களுக்கும், உங்கள் பொண்ணுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது இல்லை, அதில் நல்லவைகளை ஏற்றுக்குங்க, நல்லவைகளை செயல்படுத்துங்க. சினிமா ஏதோ ஐசியூக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சினிமா ஐசியூக்கு போகக்கூடாது. நிச்சயமாக நலம் பெற்று மீண்டும் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ற குரலை சொல்லி நான் சொன்னவைகளில் நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். மனசுக்கு நினச்சி பார்த்ததே சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்ட நான் பேசுகிறேன்றதே கிள்ளி பார்த்துக்கிறேன். எனக்கு பிடித்த ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அதனால நல்லா போகிறவங்களாம் விட்டுருவோம், இந்த ரைட்டு லெஃப்ட் போகிறானே அவனை தான் கவனிப்போம். அந்த ரகம் மாட்டியாரு. எல்லாரும் ஒரு ஸ்டைல் போனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறவர். எப்படி டோர் திறந்து உள்ளே போனேன், எப்படி சாரை பார்த்தேன், எப்படி அவர் காபி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா எப்படி கேட்டார். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் பிஆர்ஓ, இவர் வந்து கேமராமேனு அப்படி சொல்லலாம். போன என்ன சொல்கிறது, நான் சொந்தக்காரெல்லாம் ஐயா 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 சார் சூப்பர் சார் சூப்பர் அப்படின்னு வந்து பண்ணி 10 நிமிஷம் விட்டுருங்க, 2 நிமிஷம் விட்டுறேன். போனால் என் குடும்பம் எல்லாம், என் 3 பசங்க, என் ஒய்ஃபு எல்லாம் போயிட்டு 10 குடும்பம் ஒரு 6 பாட்டு மாதிரி ஆச்சு. அவரை பார்த்த உடனே